சிறகடி காசை அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா, ரவி ஒர்க் பண்ணுற ரெஸ்டாரண்ட்டில் வந்து இந்த மாதிரி ஸ்ருதியோட அம்மா போய் ஒருத்தவங்களை அமுச்சு அங்கே போய் குடிக்க சொல்லி பிரச்சனை பண்ண சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒருத்தர் போய் பிரச்சனை பண்ணுவார். உடனே ரவி அதுக்கப்புறம் நீத்து எல்லாருமே வந்து அவர் எந்திரிச்சு போக சொல்லுவாங்க. ஆனால் எல்லாமே பார்த்திங்கன்னா அவர் சொல்கிறது கேட்காம பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இன்னொரு சைடு பார்த்திங்க அப்படின்னா, ரவி வந்து முத்துக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒருத்தர் பிரச்சனை பண்ணுறாரு, கொஞ்சம் வர முடியுமான்னு கேட்குறாங்க. அதே மாதிரி முத்தும் வந்து பார்த்திங்கன்னா அவரை வந்து அடித்து துரத்துறாரு. அதுக்கப்புறம் அவரை அடித்து உன்னை யார் இந்த மாதிரி பண்ண சொன்னான்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து அவர் இந்த மாதிரி இவரோட மாமியார் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரவியை கை காமிக்கிறாங்க. உடனே வந்து ரவிக்கு ரொம்பவே கோவம் வந்துடுது. வீட்டுக்கு வந்து ஸ்ருதி வந்து திட்டுறாங்க. உங்கள் அம்மா நீ சேர்ந்து இந்த மாதிரிலாம் வேலையெல்லாம் பண்ணுறீங்களா, எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க, ஒழுங்காக இருக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ரவி வந்து சொல்கிறாங்க. நீயே சொல்லு, உங்கள் அம்மா இந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருந்தா நான் உன்னையெல்லாம் கேட்டுட்டு இருக்க மாட்டேன், டேரெக்டாக நானே போய் திட்டுவேன், அந்த மாதிரி நீயே போய் எங்கள் அம்மாவை கேளுன்னு சொல்கிறாங்க. உடனே மீனா வந்து அது எப்படி ஸ்ருதி ரவி வந்து பேச முடியும், நீங்கள் தான் உங்கள் அம்மா கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு எடுத்து சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ரவி வந்து ஸ்ருதி கிட்ட இன்னொரு உங்கள் அம்மா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தால் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் ஸ்ருதி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி எபிசோடில் நடந்த கதை. ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.